இப்ப எல்லாரும் இங்க பேசுனீங்க, ஒரு சிலர் எதிர்கட்சி, ஒரு சிலர் முதலமைச்சர், ஏதோ சொன்னீங்க. நான் எல்லாமே ஏத்துக்கிறேன். கடவுளும் கேப்டனை என்ன முடிவு பண்றாரோ அதுதான் நடக்கும். என்ன நீங்க அந்த அந்தஸ்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க அண்ணியா, உங்க அம்மாவா, உங்க வீட்டு பெண்ணா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? கேப்டனையும் தேமுதிகவை நம்பி வந்தவர்கள் கைவிடப்படார் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இன்னைக்கு மேடையில வீற்றிருப்பவர்கள் எத்தனை பேர் எம்எல்ஏக்களா வர போறாங்களோ, எத்தனை பேர் அமைச்சரா போறாங்களோ, என் கண் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அனைவரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று கவுன்சிலர்களாக, அதே போல வைஸ் சேர்மனாக உங்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதால் உங்க அண்ணியினுடைய விருப்பம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கேன். இது நிச்சயம் நடத்தி காட்டுவோம் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் இந்த நாள்.